அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அருள்மிகு பொன்னர் சங்கரை குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடக்கூடிய பக்தர்கள் பௌர்ணமி நாளில் முதல்ல மாயனூர் செல்லாண்டியம்மனை வழிபடணும். ஏன்னா பொன்னர் சங்கர் அவதரிக்க காரணமாக இருந்தவள் அந்த பார்வதியின் அம்சமான பெரியகாண்டியம்மன். அப்படி அவதரித்த பொன்னர் சங்கரை பேணி வளர்த்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவள் அந்த மாயனூரில் காவிரி ஆற்றங்கரையில் குடிகொண்டு இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன். பொதுவாக செல்லாண்டியம்மன் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைகளில் நீர்நிலைகளில் அமர்ந்து அதை காப்பதோடு இந்த மண்ணுலக மக்களையெல்லாம் காக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவள், வளங்களை அருளக்கூடியவள். அதனால் அந்த செல்லாண்டியம்மனை வணங்கிட்டு அப்படியே வீரப்பூர் போய் நலன்களை அருளக்கூடியவள், உடல் நலம் மனநலம் உள்ளிட்ட நலன்களை வழங்கக்கூடிய அந்த பெரியகாண்டியம்மனை வழிபட வேண்டும். அதோடு பொன்னர் சங்கர் வாழ்ந்த இடங்கள், வளர்ந்த இடங்கள், அவர்கள் வீரப்போர் செய்த வீரப்பூர் பொன்னர் சங்கர் கோயில், இங்கே எல்லாம் தரிசனம் பண்ணால் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் பொன்னர் சங்கரை குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வணங்கக்கூடிய பக்தர்கள் பௌர்ணமி நாளில் மாயனூர் செல்லாண்டியம்மன், வீரப்பூர் பெரியகாண்டியம்மன், பொன்னர் சங்கரை தரிசித்து வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி.